ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஸோன் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்லின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் செட்டப் பண்ணி ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இன்னைக்கு வீடியோ. அதுக்கு முன்னாடி காட்லினோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். காட்லினை கிரியேட் பண்ணது JetBrains, இன்டெலிஜ் ஐடியே தெரியும்ல. ஸோ அவங்க தான் வந்துட்டு அதே சேம் கம்பெனி தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, காட்லினையும் கிரியேட் பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் அரௌண்ட் எப்போனா ஒரு 2010 ஸ்டார்ட் ஆச்சு. 2011 தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க காட்லின் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ், இது ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் அப்போது வந்து அந்தளவுக்கு க்ரோத் கிடையாது. 2016 1.0 ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்டேபிள் வெர்ஷன் அதுதான். அதுக்கப்புறம் இதோடைய பிக் டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா 2017 கூகுள் வந்துட்டு அஃபிஷியலாக சொல்கிறாங்க, ஆண்ட்ராய்ட் லாங்குவேஜ் அப்படின்னா காட்லின், அஃபிஷியலாக வந்துட்டு காட்லின் வந்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அதுக்கப்புறம் தான் வந்துட்டு காட்லினுடைய க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. சரி, ஓகே, ஏன் நான் காட்லினுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி ஜாவா இருக்குல்ல, அப்போ ஏன் காட்லின் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜாவாவில் நிறைய பாய்லர் பிளேட் கோடு இருந்துச்சு. நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ரொம்ப காமன் அதில். அதாவது இப்போ எப்படின்னா, ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ரன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வேல்யூ நல்லா பாஸ் ஆகுது அப்படின்னா ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராஷ் ஆகிடும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, காட்லின் வந்து கொண்டு வராங்க. டெவலப்பர்ஸ்க்கு மாடர்னாக கன்சைஸ் லாங்குவேஜ் அண்ட் லைக் தேவை இருக்குல்ல, ஸோ காட்லின் வந்துச்சு. இதில் எப்படின்னா ரொம்ப கம்மியான கோடு தான், க்ளீன் சின்டா, ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பில்டின் நல் சேஃப்டி வந்துட்டு இதில் இருக்குது. ஜாவால் அப்படி கிடையாது, நல் எக்ஸெப்ஷன் நிறைய வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்துட்டு பில்டின் நல் சேஃப்டியை வந்துட்டு காமனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜாவாவோட ஃபுல்லி கம்பேட்டபிள். அதாவது நீங்கள் ஜாவா கோடை கொண்டு போய் காட்லின் கூட யூஸ் பண்ணிக்கலாம், காட்லின் கோடை கொண்டு வந்து நார்மல் ஜாவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது எப்படி சொல்கிறது, இன்டர்ஆப்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஜாவாக்கும் காட்லினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ சொன்ன மாதிரி தான், இதில் வந்துட்டு நிறைய பாய்லர் பிளேட் கோடு இருக்கும் ஜாவாவில், காட்லினில் ரொம்ப கம்மி தான். இங்கே வந்து நோ பில்டின் சேஃப்டி, நல் சேஃப்டி. அதாவது எப்படின்னா, ஏதாவது நீங்கள் செக் பண்ணணும், ஷியோராக நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல நல் வேல்யூ பாஸ் ஆகக்கூடாதுன்னா இஃப் கண்டிஷன் போட்டு அந்த வேல்யூ கொடுத்து ஈக்குவல் டு நல்லா இருக்கா இல்லையா, நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். காட்லினில் அப்படி கிடையாது. காட்லினில் முன்னாடியே நம்ம வந்து சொல்லிடலாம், நல் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஓல்டு சின்டெக்ஸ் இதில் வந்துட்டு மாடர்ன் அண்ட் கன்ஜின் சின்டெக்ஸாக இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பப்ளிக் கிளாஸ் பர்சன் இருக்கா, இது வந்துட்டு நார்மலாக ஜாவாவில் போஜோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, கெட்டர் செட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக இந்த நேமுங்கிற ஒரு ஃபீல்டுக்கு கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் வந்துட்டு எழுதுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 lines ஆஃப் கோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை காட்லின் நீங்கள் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற, அதாவது எழுதுறப்போ டேட்டா, கிளாஸு, பர்சனு, வெறும் அந்த ஃபீல்டை மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. நார்மலாக காட்லினில் என்னன்னா, நம்ம ஃபீல்டை மட்டும் டிக்ளேர் பண்ணால் போதும், கெட்டர் செட்டர் எழுதவே தேவையில்லை. அது வந்து ப்ரீ பில்டாக வந்துட்டு காட்லினில் இருக்கு. சரி, ஓகே, இது வந்து வெறும் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தானா காட்லின் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இது வந்துட்டு பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ப்ரிங் பூட்டு அந்த மாதிரி ஏபிஐ டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மல்டி பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மல்டி பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜாப் மார்க்கெட்டில் இதோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. எஸ்பெஷலி ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ்க்கு காட்லின் மஸ்ட் நோ லாங்குவேஜ் ஆகிடுச்சு. நார்மலாக ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இஃப் யூ ஆர் அன் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் தே வில் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் காட்லின். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவராலாக பார்த்தா காட்லின் ஸ்டார்டட் ஆஸ் அ சொல்யூஷன் ஃபார் ஜாவா ப்ராப்ளம்ஸ் தான். இன்னைக்கு மாடர்ன், பவர்ஃபுல் அண்ட் அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் லாங்குவேஜாக இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்ட் டிசிஷன் தான்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுவோம் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக. ப்ரீவியஸாக எப்படி இருக்குன்னா, அதாவது வந்து எஸ்டிகே தனியாக டவுன்லோட் பண்ணணும், அதோடைய பாத் செட் பண்ணணும், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போய் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப வெரி ஈஸி. நீங்கள் போய் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும், அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வருதா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ த அஃபிஷியல் ஐடி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் நவ் accelerates your productivity with Gemini in Android Studio அப்படி இருக்கா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போயிட்டு லாஸ்டில் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி வித் அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா 8 GB ரேம் இருக்கணும் உங்கள் சிஸ்டமில். ஏன்னா ரொம்ப லேக் ஆகும். இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் அன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன் அ நார்மல் லேப்டாப்னா அது கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா இதோடைய மெமரி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இஃப் நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டெவலப் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 8 GB இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்துட்டு இருக்கு, டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்னென்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால எனக்கு என்ன கேட்குது, அன்இன்ஸ்டால் த ப்ரீவியஸ் வெர்ஷன் கேட்குது. உங்களுக்கு அந்த மாதிரி கேட்காது. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு இப்படி தான் வரும், வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ செட்டப்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் மெஷின் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுடைய ஃபைல் லொக்கேஷன் எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற அந்த லொக்கேஷன் இது உங்களுக்கு வேணும்னா டி டிரைவ் இல்லைனா சி டிரைவ்லேயே கொடுத்துக்கோங்க. அப்படியே இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை லான்ச் பண்ணிட்டோம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லான்ச் ஆன உடனே எப்படி இருக்குன்னா, இப்படி தான் வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த வெர்ஷன் வந்துட்டு இருக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட், கஸ்டமைஸ் பிளக்கின்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போயுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த லெஃப்ட் சைடில் டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸில் வியர் ஓஎஸ்ஸு, ஃபோன் அண்ட் டேப்லெட்டு, டெலிவிஷன், காரு இதெல்லாம் இருக்கும். நம்ம எதுக்கு டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு மொபைல் அப்ளிகேஷனுக்கு தான் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நோ ஆக்டிவிட்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போது லேர்னிங் தான் பண்ண போகிறோம். லைக் லேர்னிங் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ரியல் லைக் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இங்கே எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டியும் கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நோ ஆக்டிவிட்டியும் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய நேம்
இதில் வந்துட்டு காட்லின் லேர்னிங், இந்த இடத்துல வந்துட்டு காட்லின் லேர்னிங் அப்படின்னு வைக்கலாமா? காட்லின், நம்ம காட்லின் இந்த மாதிரி நேம் வச்சுக்கலாம். மை காட்லின், இந்த மை காட்லின் தான் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜோட நேமு, அதுக்கப்புறம் நம்மளுடைய லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு இது கொடுத்து இந்த ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா அண்ட் காட்லின் இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது காட்லினில் தான் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் காட்லின் கொடுத்துக்கலாம். இந்த மினிமம் எஸ்டிகேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, அதாவது மினிமம் வெர்ஷன், லைக் நம்மளுடைய மொபைல் வந்துட்டு ஜாவா, லைக் நம்மளுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கும்ல, 8, 6, 5, 12, 14, 15 அந்த மாதிரி இருக்கும்ல. மினிமம் இப்போது இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8க்கு மேலே இருந்தால் தான் வந்து சப்போர்ட் ஆகணும், 7க்கு மேலே தான் இருந்தால் தான் சப்போர்ட் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 16 கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், ஒன்லி 7.5% ஆஃப் டிவைஸ் தான் வந்துட்டு இதில் சப்போர்ட் ஆகும். 16 தான் இப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட். பட் ஆனால் நம்ம 16 கொடுத்தோம்னா நிறைய மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி ஒரு மீடியம் லெவல் ஆஃப் இதில் வந்து வச்சுக்கலாம். லைக் 7 இஸ் லைக் 98% ஆஃப் மொபைல்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பில்டு கான்ஃபிகரேஷன். இது வந்துட்டு நீங்கள் காட்லின், நம்ம காட்லின் டிஎஸ்எல் தான் எப்போவுமே இது பண்ணுவோம். ஸோ இதுதான் ரெக்கமெண்டட், அதை அப்படி வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ஆப் நேம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மை காட்லின், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வச்சுப்போம். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு லான்ச் பண்ணிட்டோம். ஸோ லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆயிரும். நமக்கு என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான் வேணும். இந்த இடத்துல ஆக்சுவலாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகிட்டுருக்கு, லைக் கிரேடில் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே லைக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்துட்டு வரும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டை வச்சு நம்ம ரன் பண்ணிக்க முடியும் மொபைல் அப்ளிகேஷனில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ஆப் ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நமக்கு ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வந்துட்டு லாஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான வே. இங்கே வந்து ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இங்கே வந்து Pixel 6a இருக்குது. ஆல்ரெடி நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஒரு எமுலேட்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நியூவாக ஒரு எமுலேட்டர் ஃபஸ்ட் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியூ எமுலேட்டர் வேணும்னா இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸில் தேர்ட் ஆப்ஷன் லைக் டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு க்ரியேட் வர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன் கிடைக்கும். இப்போ டேப்லெட்னா அதாவது டேப்லெட்டில் டெஸ்ட் பண்ணணும், ரன் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஃபோனுக்கு தான். ஸோ ஃபோனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மொபைல் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட வெர்ஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுது, அதோடைய ஃபோனுடைய சைஸ் வருது, அதோடைய சிஸ்டம் இமேஜ் வந்து என்ன, அதோடைய ஏபிஐ லெவல் என்ன அப்படின்றதெல்லாம் இதாகுது. ஃபைனலாக ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்துட்டு வந்துடும். நான் ஆல்ரெடி Pixel 6a வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நிறைய நம்ம எமுலேட்டர் ஆட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி லைக் மெமரி யூசேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது ஆல்ரெடி இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது நார்மலாக எப்போவுமே இப்போது ஆப்போடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, மேனிஃபெஸ்ட், காட்லின் ப்ளஸ் ஜாவா அண்டு RES அப்படின்ற 3 ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கா. ஸோ இதில் மேனிஃபெஸ்ட் ஃபைல் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெர்மிஷன், நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏதாவது பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். அதாவது என்ன மாதிரி பெர்மிஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு நெட்வொர்க் ஆக்சஸ் வேணும், அதே மாதிரி கேமரா ஆக்சஸ் வந்துட்டு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நான் வந்து ஆக்சஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் என்ன மாதிரி ஆக்சஸ் வேணும் அப்படின்றத.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா காட்லின் ப்ளஸ் ஜாவா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம். காட்லினை வந்துட்டு ஜாவாவாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஜாவாவை காட்லினாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டும் அதாவது காட்லின்குள்ள ஜாவாவை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜாவாக்குள்ள காட்லினை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான். இப்போ இதில் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கா, ஒரு கிளாஸ் இருக்கா. எப்போவுமே இப்போ வந்து காட்லின் அப்படின்னா .kt தான் எக்ஸ்டென்ஷன், மெயின் ஆக்டிவிட்டி .kt. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து ஆப் கம்பேக்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஆன் கிரியேட்டு அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது ஆண்ட்ராய்டு லைஃப் சைக்கிளில் ஒரு 6 டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டில். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டில் இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஆர்க்குள்ளே, லே அவுட்குள்ளே, அதாவது ஐடிஸை வச்சு நம்ம இது பண்ணுவோம். ரெஸ்க்குள்ளே, அதாவது ரிசோர்ஸ்க்குள்ளே, லே அவுட்குள்ளே ஆக்டிவிட்டி மெயின் .xml அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆக்டிவிட்டிங்கிறது இந்த லே அவுட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ இந்த ஆக்டிவிட்டி மெயின்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிடும் ஆக்டிவிட்டி மெயின்குள்ளே. இந்த ரைட் கார்னரில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு என்னது அப்படின்னா வெறும் நார்மல் கோடு. இது வந்துட்டு கோடு, அதுக்கப்புறம் அதோடைய வியூ ரெண்டுத்தையும் வந்துட்டு ஷோ பண்ணும். அதாவது யூஐ ஸ்க்ரீன் ரெண்டுத்தையும் ஷோ பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகும். இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இது வந்துட்டு நார்மலாக வெறும் டிசைன் மட்டும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா இங்கே பேலட் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த பேலட்டில் டெக்ஸ்ட்டு, பட்டன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா என்ன மாதிரி பட்டன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது, சுவிட்ச் பாக்ஸு, டாகில், ஃப்ளோட்டிங், இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டெய்னர்ஸ் இருக்குது, நிறைய இது வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் யூஐ டிசைனிங். ஸோ இப்போது இதை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ரன்னிங் டிவைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இது ரன் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் எமுலேட்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்துட்டு லான்ச் ஆகிடும். அப்ளிகேஷன் ரன் ஆகி ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. பட் எமுலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறத விட டேரெக்டாக ஃபிசிக்கலாக நம்மளுடைய கையில் வச்சுருக்க மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ எமுலேட்டர் வந்துட்டு இன் மை பர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் வெரி லைக் ரொம்ப ஸ்லோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வி வில் சீ தென். அதெல்லாம் நம்ம கையில் வச்சுருக்க ஃபிசிக்கல் மொபைலை எப்படி வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கூட கனெக்ட் பண்ணி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனை நம்மளுடைய மொபைலில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you. Please subscribe and support my channel. Thank you.